கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், தேவவரத்தை பயன்படுத்துங்கள். மத்திய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். சீஷர்களை ஏசப்பா தெரிந்து கொள்றாங்க. அதுக்கப்புறம் நேற்று ஒரு கட்டளை பார்த்தோம். இன்னைக்கு கர்த்தர் ஏசப்பா என்ன சொன்னாங்க சீஷர்களை பார்த்து, போகில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் சொல்லிட்டு, வியாதியுள்ளவங்களை சுத்தமாக்குங்க, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்க, மரித்தோரை எழுப்புங்க, பிசாசுகளை துரத்துங்க, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த வரங்கள்லாம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஏசப்பா சொன்ன வார்த்தை என்னன்னா, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது வந்து பிரசங்கம் பண்ணுங்கன்ட்டு. இன்னைக்கு நம்மளும் அந்த வேலையை தான் முதலாவது செய்யணும். நம்ம ஃபர்ஸ்ட் சாட்சியில வாழ்க்கை வாழணும், கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும், அதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா மரணத்துக்கு அப்புறம் நிச்சயமா ஒரு வாழ்க்கை இருக்கு. நம்ம தேவனோட வாழணும்னா ஏசப்பாத வழியும் சத்தியம் ஜீவன்கிற சுவிசேஷம் மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். அப்புறம் தேவ வார்த்தை பயன்படுத்தணும். இதே இன்னைக்கு நீங்க செஞ்சீங்கன்னா தேவ நாமம் உங்க மூலமா மகிமைப்படும். இதுதான் இன்றைய நற்செய்தி. அதனால தேவ சுவிசேஷத்தை அறிவிங்க. தேவனுக்கு மட்டுமே மகிழ்ச்சி உண்டாகட்டும்.